ஸோ ஜோதிட ரீதியா நம்ம இதை அணுகும் போது வந்து கிரகங்களுடைய மாறுபாடான இந்த விஷயம் நடக்குது. அதே நேரத்துல மக்களும் கொஞ்சம் நம்ம மனிதர்களா இருக்கக்கூடிய எல்லோருமே பொறுப்புணர்வுடன் இயற்கையை பாதுகாக்கணும் அந்த எண்ணங்களை வளர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா நவீனமயமாக்கப்படுதல் அப்படின்ற ஒரு ஒரு வேகமா நம்ம பயணிக்கிறதுன்றத ஒரு யதார்த்த நிலைகள்லையும் கடந்து நம்ம வாழ்றதுக்கு அத்தியாவசியமான காற்று, நீர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை மதிச்சு வாழக்கூடிய அந்த மகத்தான அந்த ஹிந்து மதம் சொல்லக்கூடிய ஒரு மகப்பெரிய ஒரு அமைப்புகள் அப்படின்றதே பஞ்சபூதங்கள் வணங்கக்கூடிய ஒரு தத்துவம். இது ஆதி முதல் இருக்கிறது. அந்த மாதிரி அமைப்புகள் சில விஷயங்கள் இருந்தால் கூட இந்த மாதிரி இயற்கைய மதம் கடந்து மனித நேயம் அதையும் கடந்து உள்புறமா இருக்கக்கூடிய இயற்கையை வணங்கக்கூடிய தன்மைகளுக்கு எல்லாரும் வந்துட்டோங்க அப்படின்னு சொன்னாவே வாழ்வியல்ல ஒரு நல்ல நிலைகளை எல்லாருமே அடைய முடியும். உதாரணத்துக்கு ஜோதிடத்தில் விதியை வெல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. விதிப்படித்தான் எல்லாம் நடக்குது, எதுப்பா வாழ்க்கை அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து கட்டாயம் வரும். சோ அந்த மாதிரி சூழல்கள் அப்படின்ற ஒரு கேள்விகள் எழும்போது மனிதனா பிறந்தால் மரணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய கால